And today we are going to look at one small verse, but in three different Gospels. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன வசனத்தை நம்ம பார்க்க போறோம். மூன்று சுவிசேஷங்கள்ல இருக்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். The topic today is a burden becomes a blessing. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாரம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. A burden becomes a blessing. ஒரு பாரம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. Let me read these verses. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். First of all, the same thing is mentioned in three different gospels. ஒரே காரியம் மூன்று சுவிசேஷங்களை சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். Matthew chapter 27 and verse 32. As they were going out, they met a man from Cyrene named Simon, and they forced him to carry the cross. Mark chapter 15 and verse 21. A certain man from Cyrene, Simon, the father of Alexander and Rufus, was passing by on his way in from the country, and they forced him to carry the cross. And Luke chapter 23 and verse 26. As the soldiers led him away, they seized Simon from Cyrene, who was on his way in from the country, and put the cross on him and made him carry it behind Jesus. இப்பொழுது நான் தமிழில் வாசிக்கிறேன். மத்தேயு 27:32. மத்தேயு 27:32. போர் வீரர்கள் இயேசுவுடன் நகரை விட்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். சிரேனே என்னும் இடத்திலிருந்து வந்த சீமோன் என்பவனை இயேசுவுக்காக சிலுவையை சுமந்து வர போர் வீரர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். மார்க்கு 15:21. மார்க்கு 15:21. சிரேனே என்ற ஊரில் இருந்து ஒரு மனிதன் நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் சீமோன். இவன் அலெக்சாண்டர் மற்றும் ரூபஸ் ஆகியோரின் தந்தை. அவன் வயலில் இருந்து நகரத்திற்குள் வந்தான். வீரர்கள் அவனை பிடித்து இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். லூக்கா 23வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 23:26. இயேசுவை கொல்லும் பொருட்டு வீரர்கள் வெளியே அழைத்து சென்றார்கள். அப்பொழுது வயல்களிலிருந்து நகருக்குள் ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் சீமோன். அவன் சிரேனே நகரை சேர்ந்தவன். இயேசுவின் சிலுவையை சுமந்து அவரை தொடர்ந்து வருமாறு சீமோனை வீரர்கள் வற்புறுத்தினார்கள். Here, this is what we find in the text. Something that became a burden for Simon from Cyrene became a blessing to him, and today we talk about it. ஒரு காரியம் சிரேனே ஊர்ல இருந்து வந்த அந்த சீமோனுக்கு பாரமாக மாறினது. அது சிலுவை. ஆனா அந்த சிலுவை என்ற பாரமே அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. அண்ட் இன்னைக்கு நாம அவனை குறித்து, அந்த மனிதனை குறித்து நாம பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Let's imagine you are simply running an errand. You are in town for some religious holiday. You are keeping to yourself, observing, reflecting, and suddenly you are pulled out of the crowd and forced to carry somebody else's cross. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ எருசலேம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க. அங்க பண்டிகை சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் பயபக்தியோட சடங்குகள்லாம் நீங்க செய்றீங்க. நீங்க யோசித்து பார்க்குறீங்க, ஏன் இந்த பண்டிகை அப்படின்னு யோசித்து பார்க்குறீங்க. நகரத்துக்குள்ள நீங்க வரீங்க. வரும்போது திடீர்னு உங்களை ஒரு போர் வீரர்கள்லாம் அப்படியே இழுத்து, ஹே, இந்த சிலுவையை நீ சுமந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. This man was Simon from Cyrene. இந்த மனுஷன் தான் சிரேனே ஊர்ல இருந்து வந்த அந்த சீமோன் என்ற ஒரு ஆளாக இருக்கிறான் அப்படின்றத நான் பார்க்கிறோம். Something became unplanned.
and this became an unplanned burden. இது திட்டமிடாத ஒரு பாரமாக அவனுக்கு மாறிவிட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். The soldiers forced him to carry the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவதற்காக கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Many times in our lives there could be some disruptions. நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நாம எதிர்பார்க்காத விதத்துல நம்முடைய பயணம் தடைபடும். Maybe you are thinking that you should go to this place and be there in certain time. நீங்க ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போலாம். But suddenly there'll be a disruption. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தடை வரும். But that disruption can become a divine intervention in your life. அந்த ஒரு தடை வந்து வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒரு ஈடுபாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். That unplanned burden can become a blessing to you and to others. நீ அந்த 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 ஒரு பாரம், அதாவது எதிர்பார்க்காம உங்க மேல திணிக்கப்படுகிற அந்த பாரம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். Here, as I read the scripture verses, it says that Simon from Cyrene was a father of two persons, Alexander and Rufus. இங்கே எழுதும்போது இந்த சுவிசேஷ எழுதினவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் வந்து எழுதும்போது அவங்க சொல்றாங்க, இந்த சீரேனை ஊர்ல இருந்து வந்த அந்த சீமோன் அலெக்சாண்டர் மற்றும் ரூஃபஸ் அப்படிங்கிற 2 பேருக்கு தகப்பனாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். So it's very evident that to the audience to whom these gospels were written, these 2 people were, or maybe 3 people, Simon, Alexander and Rufus, were familiar. நம்ம இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. யாருக்கு இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டதோ, மத்தேயு, மார்க், லூக்கா யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு இந்த சீமோனும் அவர்களுடைய 2 மகன்கள் அலெக்சாண்டர் மற்றும் ரூஃபஸ் இவங்க 2 பேரும் பரிச்சயமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. What does it mean? இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், this man who carried the cross of Jesus forced by the soldiers became a believer later in his lifetime. இந்த மனுஷன் கட்டாயப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போன இந்த மனுஷன் பின்பு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசியாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. And he was a very important person in the church and he was known to the people and his family was known to the people. So we find that even his children were, sons were known to the people. That's why they are all mentioned here. அது மட்டுமல்ல, இவர் இந்த சீமோனும் சபைக்கு தெரிந்தவராக மாறிவிட்டார். இவருடைய 2 மகன்கள் அலெக்சாண்டர், ரூஃபஸ் 2 பேரும் சபையில் உள்ள மக்களுக்கு தெரிந்தவர்களாக மாறிவிட்டார்கள். எனவேதான் இந்த இடத்துல அவர்களும் பெயரிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, many times in our lives as God intervenes, a burden can become a blessing. பல வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபடும் போது நம்ம மேல திணிக்கப்பட்ட சில பாரங்கள் கூட அவைகள் ஆசீர்வாதங்களாக மாறும் என்பதை நாம பார்க்கிறோம். Let's look at some aspects here in these verses. இந்த ஒரு வசனத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்ட பல்வேறு விதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன காரியத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு இந்த காலை வேளையில பார்க்க போறோம். First of all, I see a man who is reluctant to carry the cross of Jesus. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமப்பதற்கு விருப்பம் இல்லாத ஒரு மனுஷனை இந்த இடத்துல பார்க்கிறோம். That is why the Bible says he was forced, Simon was compelled or forced to carry the cross of Jesus Christ. அவன் வந்து உடனே நான் தூக்கிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்த ஒரு நபர்லாம் கிடையாது.
இவரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த சிலுவையை தூக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு மிக மிக தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Sometimes in God's kingdom we do not want to do everything. தேவனுடைய ராஜ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன் படி எடுத்து ஆர்வமாக வருவது இல்லை. பட் சம்டைம்ஸ் காட் ஃபோர்சஸ் அஸ், காட் புஷஸ் அஸ். ஆண்டவர் சில வேளைகளை நம்மளை கட்டாயப்படுத்துவார், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து நம்ம உந்தி தள்ளுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் we can say no to God. நாம ஆண்டவருக்கு இல்ல, வேண்டாம், என்னால செய்ய முடியாது என்று சொல்ல முடியும். But some people, when God forces them, God compels them, and they give in to God's leading and they do something, and that becomes a blessing to them and to others. சில வேளை ஆண்டவர் வந்து நம்மளை உந்தி தள்ளுவாரு, கட்டாயப்படுத்துவாரு. அவர் ஆண்டவருடைய உந்துதலுக்கு சிலர் வந்து தங்களை கொடுத்து அவங்க சரி நான் செய்யற ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ப்ராபப்ளி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வலி வந்துடும் நான் நினைக்கிறேன், வேதனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் என்ன செய்றாங்க, அதுல வந்து பங்கு பெறுகிறார்கள். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறி விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். Sometimes God gives you the responsibilities you never wanted. ஆண்டவர் சில வேளைகள்ல உங்களுக்கு நீங்க வேண்டான்னு சொன்ன பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Maybe that responsibility will sap your energy and give you pain and probably take you through hard times. அந்த பொறுப்பு சில வேளைகள்ல உங்களுக்கு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கிறதாக ஒன்றாக இருக்கும், அல்லது கடினமான பாதைக்குள்ள உங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் when you take up that responsibility, I just want to tell you that God will give you ability. நீங்க அந்த பொறுப்பை எடுத்து செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பலத்தையும் கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. Think about an athlete. ஒரு ஓட்ட பந்தயத்துல அல்லது விளையாட்டு போட்டியில பங்கு பெறுகிற ஒருத்தரை நீங்க பாருங்க. He doesn't like the routine exercises or all the things he has to do to be fit. தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், ஃபிட்டா இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க வந்து விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. பட் they are forced to do it as they look at the trophy or the medal they have to win. அவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ட்ரோஃபி அல்லது மெடலை வந்து அவங்க வந்து வாங்கணுமோ அதை நினைக்கும் போது அவங்க வந்து அது கட்டாயப்படுத்துது அவங்கள, நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு. மேபி a coach, the coach will come and say, hey, come on, do it, get up early in the morning and run and do the exercises. அவங்களுடைய கோச் அவங்கள்ட்ட வந்து சொல்வாரு, காலைல எந்திரிச்சு ஓடு, எக்ஸசைஸ்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. they may not like it, அவர்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். பட் as they do it, they will be a blessing. It will be a blessing to them and they will be a blessing to others. ஆனா அவங்க அப்படி செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சம்டைம்ஸ் யூ லூஸ் கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட்டு, அதாவது இதெல்லாம் நான் வந்து கட்டுப்படுத்தி நான் வச்சிருக்கணும், என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க. அது உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாம போகும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் you may not want to do what you have to do for your life, but you may end up doing something else. பல வேளைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திட்டம் போட்ட மாதிரி காரியங்கள்லாம் போகாது. நீங்க வந்து எல்லாத்தையும் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு நான் கரெக்டா நான் போயிடணும், இந்த இடத்துக்கு போயிடணும், இந்த காரியத்தை செய்யணும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா காரியங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம கடந்து போகும். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டிய நிலையில நீங்க இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let's say there is a storm when you are in a boat or on your journey to some place, but you don't get to go to that place, but you end up on an island. Let's imagine that. நீங்க ஒரு போட்ல ஏறி நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு புயல் வீசுகிறது, கடைசியில
அந்த அந்த புயல் நிமித்தமாக என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய போட் வந்து வேற ஒரு தீவுக்கு போயிருது. அந்த தீவுல நீங்க போய் அ மாட்டிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரியான ஒரு சூழ்நிலை. அது உங்க கட்டுப்பாட்டிலே இல்ல. You cannot control the storm. You cannot control the natural the force. நீங்க வந்து அந்த புயலை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து உங்களை கைமீறி போயிருச்சு. நீங்க இன்னொரு தீவுல போய் சேர்ந்துட்டீங்க. பட் ஈவன் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட் God is in control of your life. ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையை வந்து அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் டு சைமன் ஃப்ரம் சைரீன். இங்க சிரேனா ஊர்ல இருந்து வந்த அந்த சீமோனுக்கு நடந்தது என்னன்னா, நான் இப்ப விவரிச்சு சொல்றேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு சூழல் தான் அவனுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். This Simon was from Cyrene, which is modern day Libya, a Jew from the African diaspora. அன்றைக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கு சிதறண்டு போன அநேக யூதர்கள் இருந்தாங்க. அந்த யூதர்கள் வந்து ஒருத்தன் தான் இந்த சைமன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சைரீன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள லிபியா தேசத்தை நம்ம சொல்லலாம். So he was a religious person, but he was from outside Jerusalem. அவன் வந்து ரொம்ப பயபக்தியான ஒருத்தன், ஒரு ஒரு அதாவது யூத மதத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஆனா எருசலேமுக்கு வெளியே உள்ள ஒருவனாக அவன் இருந்தான் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். In Bible we see many people who come into God's community from different other races and nations. நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல வெளி ஆட்கள்ல இருந்து, தேசங்கள்ல இருந்து, இனத்துல இருந்து, யூதர் அல்லாதவர்கள இருந்து நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வருவதை நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூத் வாஸ் a Moabite, but she was a godly woman. நம்ம ரூத்தை பார்த்துக்கிட்டோம்னா ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண். ஆனா தேவனுடைய ஜனங்கள்ல ஒருத்தியாக மாறிவிட்டால், நிச்சயமாக உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக அவ மாறிவிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். சமாரிட்டன் உமன், ஒரு சமாரிய பெண்ணை நாம பார்க்கிறோம். அண்ட் ஷீ ஸ்டார்டட் லவ்விங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றத நாம பார்க்கிறோம். we see that she started loving Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவள் நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். I just want to tell you that nobody is outside the no even outsider experiences can be a great blessing to them. ஈவன் வெளியில, சபைக்கு வெளியில அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியில உள்ள ஒரு ஆளை ஆண்டவர் தொட முடியும். அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அருமையானவர்களே. இன்னைக்கு காலையில this is what we see this morning. Just I'm not saying that you have to be waiting for or you have to look for some disruptions in your life. அதாவது வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு அதாவது தடை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. பட் when disruptions come, when hindrances come, when your plan is broken, when things do not happen as you planned, just believe that God is in control and he will do something which is necessary for you. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் நாம எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா, சில வேளைகள்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி காரியங்கள் போகாம இருக்கலாம். அப்படி போகாத வேளையில நீங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. பரவாயில்ல, ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியாக அவர் செய்வார். இதுவும் எனக்கு நன்மையாகவே வந்து முடியும் அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். If you read Romans chapter 16 verse 13, this verse mentions Rufus as a key church leader in Rome. நீங்க ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ரூஃபஸ் அப்படிங்கிறவர் வந்து ரோமாபுரியில ஒரு முக்கியமான சபை தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Think about this Simon carrying the cross of Jesus, forced by the soldiers, and later he becomes a Christian, and then his sons become Christians, and then one of his sons, Rufus, is a key church leader in Rome.
And today we talk about him and his family. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைமன் அப்படிங்கிற அந்த மனுஷன் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு போனா அவனுடைய அவன் வந்து பின்பாக இயேசுடைய சீடனாக மாறுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் வந்து மகன்கள் வந்து இயேசுடைய சீடர்களாக மாறுகிறார்கள். ரோமர் 16:13 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ரூஃபஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய மகன் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது, மரபு சொல்லுகிறது. அவருடைய மகனாகிய ரூஃபஸ் என்னன்னா ரோமபுரியில ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்றைக்கு 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 வந்து அவருடைய பிளான் வந்து தடை பண்ணப்பட்டது. ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்தது. ஆனா அது அவருக்கு ஆசீர்வாதமாக மாறினது என்பதை பார்க்கிறோம். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. The second thing I want to share with you is there could be some crossroads in our lives. நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சில வேளை ரோடு வந்து பிரிஞ்சு போகும். லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா அல்லது சென்டர்ல போறதா நமக்கு தெரியாது. So when we face crossroads, sometimes we are forced to do something. We don't decide. We are not able to decide, but somebody decides for us. நம்ம சில வேளை பாத்தீங்க அப்படின்னா எந்த பிளானை எடுக்கிறது, எந்த சைடு போறது அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் வேற யாராவது ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, நமக்கு வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. பட் ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் மேக் டிசிஷன்ஸ். யூ ஷுட் பி ஹெசிடேட்டிங் டு டேக் டிசிஷன்ஸ். And I'm a strong believer in making decisions depending upon God. Making decisions ourselves depending upon God. நான் வந்து இப்படி சொல்ல, நீங்க வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், யாரையாவது நீங்க சார்ந்தே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லோருமே கர்த்தரை சார்ந்து நாமளே தீர்மானம் எடுக்கும் நிலையில இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரியம். அதை நான் நம்புறேன். பட் sometimes we are not able to make decisions, but somebody makes a decision and we trust God. We trust God and that decision becomes a blessing to us. சில வேளைகள்ல நாம தீர்மானம் எடுக்க முடியல, வேற யாரோ தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா அந்த தீர்மானம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். A sister was telling me many years before, she was telling me, ஒரு சகோதரி என்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பல வருடங்களுக்கு முன்பாக சொன்னாங்க. A proposal came, a wedding proposal came, and she didn't like the man. ஒரு வரன் வந்தது, கல்யாணத்துக்காக வரன் வந்தது. அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்த போது அவங்களுக்கு அந்த நபரை பிடிக்கவே இல்லை. And she was struggling to decide. அவங்களுக்கு வந்து தீர்மானம் எடுக்க முடியவே இல்லை. And she was saying, no, I'm not sure, and I'm praying, I'll fast and pray. She kept on prolonging taking decision. அவங்க வந்து தீர்மானம் எடுக்கவே முடியல, நான் உபவாசம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி அப்படியே நாள் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. So one day her father came and said, I have decided you are going to marry that guy. So அவங்க அப்பா வந்து சொன்னாங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ வந்து அந்த நபரை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. She was crying and crying. Even on the day of wedding she was crying. அவங்க வந்து அழுதாங்களாம். அந்த திருமண நாள்ல கூட அவங்க வந்து அழுதாங்களாம். Her mother could not help because father decided. அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல, ஏன்னா அப்பா வந்து டிசைட் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அப்பா சொல்லிட்டாரு, பண்ணிதான் ஆகணும். So finally she married that person, and she has sons and a daughter, very happy. You know what this is what she told me. One of the best decisions in her life was to yield to the decision of her father. அவங்க இதான் சொன்னாங்க, என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பல முக்கியமான தீர்மானங்கள்ல ஒண்ணு என்னன்னா, எங்க அப்பா தீர்மானம் பண்ணதுக்கு நான் எசைஞ்சு போனேன்ல, அதுதான் ஒரு பெரிய தீர்மானம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Sometimes this is what happens in our lives, my friends. பல வேளைகள்ல அல்லது சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும்.
நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா நம்ம we trust God and we look up to God for making a decision in our lives and leading us in the right path. ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல தீர்மானங்களை எடுத்து தரணும் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இல்லையா அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். See, it was very tough for Simon from Cyrene. சீரேன ஊர்ல இருந்து வந்த இந்த சீமோனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். Carrying a cross was degrading, sweaty and humiliating. இந்த கிராஸை தூக்கிட்டு போகணும், சிலுவையை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு அவமானமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அந்த அந்த சிலுவையை தூக்கிட்டு போகணும், வேர்த்து ஒழுகுது, கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது அப்படிங்கிற பார்க்கணும். பட் when you look on the other side of it, you can see an eternal purpose of God, eternal significance of what he was doing. ஆனா நீங்க இன்னொரு புறத்தை, இந்த சிலுவையை தூக்கிட்டு போற இன்னொரு புறத்தை, இன்னொரு பக்கத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெரிய நோக்கம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Sometimes in our lives, everything is not going to be convenient. நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல எல்லாமே நமக்கு வசதியாகவே இருக்காது அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பட் during these inconvenient moments in our lives, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அசௌகரியமான கஷ்டமான சூழல்ல we have to keep this in mind that there is as we are in the hands of God, humbling ourselves, God will surely lift us up. நாம ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many times true growth or true development happens in the discomfort zone. பல வேளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையான வளர்ச்சி எங்க வருது, நாம கஷ்டப்படும் போது வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையான வளர்ச்சி எங்க வருகிறதுனா நம்ம அசௌகரியமான சூழல்ல நம்ம வேலை செய்யும் போது அல்லது காரியத்தை செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். Just think about it. How many of us learned how to cook when we were left alone? நம்ம எத்தனை பேர் தனியா விடப்பட்ட போது எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். I'm just giving a simple example, but there could be many things. Probably when you are left alone, you learn something. நீங்க தனியா விடப்பட்ட போது எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, தனியா விடப்பட்ட போது தான் சமைக்க நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை தான் நான் தரேன். வாழ்க்கையில பல வேளைகள்ல நம்ம தனியா விடப்பட்ட போது, தனிமையில விடப்பட்ட போது, கஷ்டத்துல விடப்பட்ட போது நாம பல நல்ல காரியங்களை வாழ்க்கையில கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் those things can always be a blessing to us. அந்த சின்ன சின்ன காரியங்கள் அல்லது பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். The cross became a burden to Simon, but it also became a blessing to him. அந்த சிலுவை அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பாரமாக மாறினது, அதே நேரத்துல அவனுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறினது என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And today we talk about Simon. ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேசுறோம்னா சீமோன், சீரேன ஊரனாகிய சீமோன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி நான் பார்க்கிறோம். When you read Acts chapter 2 and verse 10, you find that there were many believers, many Jews from Cyrene. அங்க நீங்க பாக்குறீங்க, அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது சீரேனை ஊர்ல இருந்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். They all heard people speaking in tongues and praising God. அவங்க எல்லோருமே மக்கள் அங்க அப்போஸ்தலர்களும் மற்ற சீடர்களும் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிக்கிறத அவர்கள் எல்லோருமே கேட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. See, look at this. Simon could become a blessing to the people in his hometown. அவனுடைய சொந்த ஊர்ல சீமோன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறினான் என்பதை நாம பார்க்கிறோம். So look at all the disruptions, hindrances and things not going the way you planned. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தடைகள், கஷ்டங்கள், அப்புறம் பிளான் பண்ண மாதிரி போகாத காரியத்தெல்லாம் பார்த்து நீங்க இப்படிதான் சொல்லணும்,
I trust God. God is in control of everything, and it's going to be a blessing, and God will bring out something good from all these, hard moments in life, tough moments in life. நீங்க இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவர் இந்த தடைகள்ல இருந்து, இந்த கஷ்டங்கள்ல இருந்து ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருவாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. நான் கவலைப்பட போறதில்ல அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. So today I pray that your burden will become a blessing to you. இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த பாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். Your disruption in life will become a blessing to you. உங்க வாழ்க்கையில வருகிற அந்த தடை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். அது மட்டுமல்ல, God will work out everything for your good. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே அவர் முடித்து தருவார் என்று நான் ஜெபிக்கிறேன். Let it be so to every one of us. அப்படியே நம்ம எல்லோருக்குமே ஆகட்டும்.